வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சீரியஸ் எபிசோட்ஸ், அதாவது 12 ராசிகளுக்கான பலன்கள். எப்படின்னா, ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலாபலன்கள். ஒவ்வொரு பிறப்புல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகங்கள் இருக்கு. இதை செய்தால் நல்லது நடக்கும், இதை செய்தால் வெற்றி கிடைக்கும், இந்த தொழிலை செய்யலாம், இந்த வியாபாரத்தை செய்யலாம், இந்த வேலையை பார்க்கலாம், இந்தந்த காலகட்டங்கள்ல இது எது நடக்கும் அப்படிங்கிறபடியான சூட்சமம் அடைந்த ரகசியமான அத்துணை விஷயங்களையும் சொல்லக்கூடிய இந்த பிளாக் பஸ்டர் சீரியஸ் எபிசோட்ஸ் உங்களுக்காக பிரத்யேகமாக இன்று நாம் பார்க்கவிருப்பது மேஷராசி. காலபுருஷனுடைய முதல் வீடு. இந்த ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ராசின்னு நான் சொன்னாலும் நீங்க எடுத்துக்கக்கூடியது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த எபிசோட்ஸ்க்கு லக்னத்தை அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னம் தான் முக்கியம், ராசியும் முக்கியம், லக்னம் அதை விட முக்கியம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்ப லக்னத்தை அடிப்படையாக கொள்வதுதான் நிறைய பலன்கள் அமையும். வாழ்க்கையே லக்னத்தின் அடிப்படையில் தான் அமையும். மேஷ லக்னம், மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ அப்படியே பிரத்யேகமாக வழங்குகிறோம். மேஷ ராசி, மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, பாஸ்ட் பத்தி, பிரசன்ட் பத்தி, ஃபியூச்சர் பத்தி நிறைய விஷயங்களை பேச முடியும். முக்கியமா சொல்ல வேண்டியது லக்னம்னா யாரு அப்படின்னா, லக்னம்னா என்ன அப்படின்னா, லக்னம்னா அது நீங்க தான். உங்களுடைய பிறப்பு எங்க பிறக்கணும், யாருக்காக நீங்க பிறக்கணும், உங்க வாழ்க்கை எதற்காக, எந்த தாய் தந்தையருக்கு நீங்க பிறக்கணும், உங்களுடைய கல்வி எந்த முறையில் அமையணும், உங்களுடைய திருமணம், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கையானது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும், புத்திர பாக்கியங்கள் பத்தி, அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையில அடைய வேண்டிய வீடு, வசதி, வாய்ப்பு, சமுதாய அந்தஸ்து, மரியாதை, இதெல்லாம் குறிக்கக்கூடியது லக்னம். அந்த லக்னத்துடைய பாவத்தில் தான் ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையை பற்றி நம்ம பேச முடியும். அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். லக்ன பாவம் மேஷம், ராசியும் மேஷம். மேஷ ராசிக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 30-40%. லக்ன பாவம் மேஷ லக்னமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 60-70% வேலை செய்யும். காலபுருஷ தத்துவப்படி மேஷ லக்னம் என்பது முதல் இடம். இந்த முதல் இடத்துக்கு செவ்வாய் பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம். இங்க 3 நட்சத்திரங்கள் வருது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதுல கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய வீட்டில். இங்க சனி நீச்சமாகி சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு வீடு. செவ்வாய் அப்படின்னாலே மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் அப்படின்னா, விடாமுயற்சி இருக்கும், பிடிவாத குணங்கள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதல்ல எடுக்கல இருந்து கடைசியில முடிக்கிற வரைக்கும் விடாத அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு பிடிவாத குணம் என்பது இருக்கும். செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே அவசரமா அதுல ஈடுபடணும், அவசரமாக அதை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க, ஆனா தனக்கு என்ன வேணுமோ அதையே முடிவு செய்து அதே வழியில போவாங்க. இது அவருடைய ஒன் ஆஃப் தி தலைவிதி. இந்த மேஷ லக்னம் மேஷராசியுடைய சின்னம் ஆடு. ஆடு பாத்தீங்கன்னா முட்டும்னு சொல்லுவாங்க. பல இடங்கள்ல மேஷ லக்ன மேஷராசி அன்பர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல முட்டிக்குவாங்க. ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஈகோவானது கொஞ்சம் இருக்கும், அது தடுக்கும். அவசரம், ஈகோ தவிர சில பிடிவாத குணங்களோட காரணத்தினால பல விஷயங்கள் எதிர்மறையாக கூட நடக்கலாம். எல்லாருக்கும் அல்ல, பல மேஷ லக்ன மேஷராசி அன்பர்களுக்கு. நிர்வாக திறமை என்பது மேஷ லக்ன அன்பர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடியது.
மேஷராசி என்பவர்களுக்கு பிறவிலேயே இருக்கக்கூடியது. இந்த நிர்வாக திறமை மேஷம் அப்படின்னு சொன்னாலே இந்த நிர்வாக திறமை பிறப்பிலேயே வந்துடும். எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களை கூட ரொம்ப ஈஸியா நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை என்பது வரும். இது பிறப்பிலேயே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இதை தவிர இளம் வயதில் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் ஆளான மேஷராசி என்பர்கள் இளம் வயதிலேயே தந்தையாருடைய லெகசின்னு சொல்லுவாங்க. அப்பாவுடைய லெகசி அப்படின்னா பரம்பரையில பெரிய பரம்பரையில பிறக்கிறது, வசதியான குடும்பத்துல பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். பல மேஷராசி மேஷ லக்ன நண்பர்கள் வசதி இல்லைன்னா கூட அப்பாக்குன்னு ஒரு மரியாதை, சொசைட்டில அப்பாக்குன்னு ஒரு பேரு அந்தஸ்து இருக்கும். அந்த அந்தஸ்தை காப்பாத்துறதுக்குனே ஒரு போராட்டம் இருக்கும். அதைத்தான் நம்ம குறிப்பிடுறோம். ஒரு பெரிய கஷ்டம் துன்புறுத்தல்னா தன்னுடைய சுயத்தை பிரதிபலிக்க முடியாம தந்தையாருடைய அந்த மிகப்பெரிய ஒரு பேரை பாரமா சுமந்து, ஐயோ அப்பா பேரை காப்பாற்றணும்னாலே இவ்வளவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்டன், ஒரு பாரம் மாதிரி அது சுமக்க வேண்டியதுதான் நம்ம சொன்னோம். மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு சின்ன வயசுல ஒரு நல்ல பிறப்பு, நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும் கூட படிப்பு, கல்வி, திருமணம்னு வரும்போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதுல பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. அந்த பல போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கை நல்லபடியா அமையும் அப்படின்னு உட்கார்ற சமயத்துல ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு வைக்கிற மாதிரி ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், அல்லது வேற ஏதாவது ஒரு வம்பு வழக்குல, போலீஸ் கேஸ்ல, இல்ல லீகல் மேட்டர்ல சிக்கிக் கொள்ளக்கூடிய சில தன்மைகளோ, இப்படி ஒரு சம்பவங்களும் வருது. எங்கிருந்தோ இடம் புரியாத இடத்துல இருந்து, தெரியாத இடத்துல இருந்து சில சட்ட சிக்கல்கள், சில வம்பு தும்புகள் இதெல்லாம் கூட வருது. இதை தவிர மேஷலக்ன மேஷராசி நண்பர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ், பிக் பீப்புள் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையிலே உண்டு. அது அவங்களோட பிறவி ரகசியம். இவங்களுக்கான 12 இடங்கள், ஒவ்வொரு இடத்தையும் அலச போறோம், ஆராய போறோம். பொதுவா வாழ்க்கையில என்னென்ன பாக்கியங்கள் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இப்ப மேஷ லக்ன அன்பர்கள், மேஷராசி அன்பர்களுடைய குணாதிசயத்தை பத்தி பார்த்தோம். 1ஆம் இடம் என்பது லக்னம், நீங்க தான். அதை பத்தி தான் பார்த்தோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, கேதுவுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னத்துல ராசியில வர்றதுனால செவ்வாய்க்கும் கேதுக்கும் பகை அப்படிங்கிறதுனாலையும் தடங்கல்களை தாண்டி தான் நீங்க ஜெயிக்க வேண்டியதா இருக்கும். நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதை போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியதா இருக்கும். போராடுவது, போராடும் குணம் என்பது, போர் என்பது உங்கள் வாழ்க்கையில பின்னி பிணைஞ்சது. செவ்வாய் அதை தான் குறிக்கிறார். அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் உங்க நட்சத்திரத்துல, உங்க ராசியில வர்றதுனால, சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் வர்றதுனால, இந்த பரணி நட்சத்திரத்துல பிறந்த மேஷராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் நிறைய அதிர்ஷ்டங்கள் என்பது வர்றது உண்மைதான். அதுல பாதங்கள்ல மாறுபடும். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு நிறைய குட்டி சுக்கர தசை அப்படின்னு வருது பிறக்கும் போது. அதனால பல துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பல சமயங்களில் இந்த குட்டி சுக்கர தசை பரணி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மாவை சின்ன வயதுல ஒண்ணு பிரிஞ்சிருக்கக்கூடியதோ அல்லது ரொம்ப எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ல இழக்கக்கூடிய சில விஷயங்களும் நடக்கிறத நம்ம பார்க்கணும். அதே பரணி நட்சத்திரம் 3, 4 பாதங்கள்ல பிறக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது. அதாவது நிறைய பதவிகள்ல உட்காரக்கூடிய லேட்டர் பார்ட் ஆஃப் த ஏஜ்ல, பாதி வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் 35 வயசுக்கு மேல வாழ்க்கையில வெற்றி என்பது டேக் ஆஃப் ஆகுது. இது ஒண்ணு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டுல. கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். சூரியன் இந்த மேஷ லக்னத்துல மேஷராசியில தான் உச்சம் பெறுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல பிறக்கிறவங்களுக்கு உண்மையில என்னன்னா, இவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பதவிகளை உட்கார்ந்தாலுமே பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல. தான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியில லக்னத்துல தன்னுடைய நட்சத்திரமே அந்த பாதத்திலே பிறக்கக்கூடியவர்களுக்கு சில சிக்கல்கள் வருது. எப்படின்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆறதில்ல. அரசாங்க வேலையில ட்ரை பண்ணாலும் கூட அதில் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல. அரசியல்ல பெருசா ஷைன் பண்ண முடியல. ஒரு மனிதன் அரசியல்ல ஷைன் பண்ணணும்னா சூரியன் சனி நல்ல வலுப்பெற்று இருக்கணும், சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும், நல்ல சுப கிரகங்களுடைய தொடர்புல இருக்கணும், அவங்களுடைய திசையும் வரணும். அப்பதான் ஒரு மனிதன் அரசியல்ல பரிமளிக்க முடியும். ஆக இந்த அமைப்பெல்லாம் இருக்கு. இப்போ உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி, சுக்கிர பகவானுடைய வீடு. அங்க கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரங்கள் வரும். இப்போ உங்களுடைய 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக வருவதனால என்ன அப்படின்னா, மேஷராசி என்பவர்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கூட அதை செலவு பண்ணிடுவீங்க. அதாவது நீங்க ஒரு கடைக்கு போறீங்க,
ஒரு ஒரு ஷர்ட் வந்து ஒரு 2000 ரூபாய், இன்னொரு ஷர்ட் வந்து 3500 ரூபாய் அப்படின்னா உங்கள்கிட்ட பைசா இருக்கா இல்லையா, இதுக்கு மேல ஏதாவது கடன் கமிட்மெண்ட் இருக்கா, லோன் ஏதாவது கட்டணுமா, நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டிய பணம் இருக்கா, அதெல்லாம் பத்தி யோசிக்கவே மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 3500 ரூபாய் சட்டையை வாங்கிட்டு ஐயோ வாங்கிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படக்கூடிய தன்மையில பல மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தேவையில்லாத கடன்கள் அப்படிங்கிறது மேஷ ராசி மேஷ லக்னங்கள் அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் வீடு, அதாவது தனம், வாக்கு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாக வருவதனால் இந்த துன்பங்கள்ல மேஷ லக்ன அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் மாட்டிக்கொள்வது என்பது இயல்பு. நல்ல ட்ரெஸ் பண்றது, நல்ல வந்து சென்ட் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, நல்ல காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக வருவதனால உங்களுக்கு கண்டிப்பா இயற்கையிலேயே அமையும். நீங்க கொடுத்த வாக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் வரணுமோ அதெல்லாம் வரும். காரணம் சுக்கிரனுடைய வீடு 2ஆம் வீடு அப்படிங்கிறதுனால நீங்க எவ்வளவு ரொம்ப சிரமப்பட்டு கமிட்மெண்ட் கொடுப்பீங்க. ஆனா அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றி கொள்ள முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் உங்களை பாதிக்கலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, குடும்பம் அப்படின்னு அமையும் போது குடும்பஸ்தானமாக 2ஆம் இடம் வருவதனால சுக்கிரன் அதுக்கு வீடு ஆட்சி அதிபதியாக வருவதனால பொதுவாக மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு அழகான மனைவியோ அழகான கணவனோ அமைவார்கள் என்பது உண்மை. ஆனா அதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இவங்களுடைய ரொமான்டிக் ஜர்னி ரொம்ப நல்லா இருக்கும் பேசிக்கலி. ஆனா சிறு சிறு தொந்தரவுகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். காரணம், வரக்கூடிய பார்ட்னர் எப்பவுமே கொஞ்சம் அழகு மிகுந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், தன் மனசுல தனக்கு மீறி வந்து சந்தேகங்கள் வரதான் செய்யும். இது ஆண் மேஷராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, மேஷ லக்ன பெண் மேஷமா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சந்தேகங்கள் வந்து அதிகமா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டு மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வரார். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, முன்னாடி ரிஷபராசியில் எப்படி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிடம் வந்ததோ, இங்க மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். இந்த மிதுன ராசி 3ஆம் இடம் வரக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா, மேஷ லக்ன அன்பர்களுக்கு, நான் ராசின்னு சொன்னாலும் நீங்க லக்னம்னே எடுத்துக்கணும். அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியா உங்களுடைய விரோதி புதன் வந்து உங்களுக்கு விரோதி கிரகம், அவர் வருவதனால 3ஆம் இடம் என்பது எதையெல்லாம் குறிக்கும்? 3ஆம் இடம் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு, சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள், அதே மாதிரி முயற்சிகள், அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது தைரியம், இதையெல்லாம் குறிப்பதாகும். இந்த எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில பாதிப்பு என்பது உண்டு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நண்பர்களால ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள், தம்பிகளாலேயோ தங்கைகளாலேயோ பிரயோஜனம் என்பது இருக்காது. ஏன்னா ஒண்ணு உங்களை பார்த்து அவங்க புறாமப்படக்கூடிய நிலைமையில இருக்கலாம், இல்ல உங்களை பார்த்து ஐயோ இவர் வந்து கஷ்டப்படுறான், நம்ம கிட்ட வந்து ஏதாவது காசு கேட்டுற போறான் அப்படின்னு கூட இருக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வகையில இருக்கலாம். அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல ரொம்ப சிரமப்பட்டு எடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு விஷயத்த ஒரு தடவை முயற்சி பண்ணா கிடைக்கும் அப்படின்னா, மேஷராசி என்பர்கள் அதே விஷயத்த 6 தடவை 5 தடவை முயற்சி பண்ணி கொஞ்சமா பலன் கிடைக்குது. இது என்ன ஆகுதுன்னா, மனசையும் உடம்பையும் எக்ஸாஸ்ட் பண்ணிடுது. இது ஒரு பக்கம். தவிர பார்ட்னர்ஷிப்பை பத்தி சொன்னேன். மிதுன ராசி உங்களுடைய 3ஆம் இடமாக வருவதனால் பொதுவாக மேஷ லக்ன மேஷராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் அதுக்குள்ள என்டர் ஆகுதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா பெரும்பாலான நேரங்கள்ல நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனில ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்ட்னர்ஸால பண பிரச்சனையும், இல்ல பெயர் கெட்டு போற மாதிரியான பிரச்சனையும், இல்ல வேற ஏதாவது மனப்பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் பரிகாரம் என்பது கடைசியில நான் சொல்றேன். அடுத்தபடியாக 4வது இடம். 4வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கடகராசி வருது. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். அந்த வந்து புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த புனர்பூசம் என்பது குரு, பூசம் என்பது சனி, ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய ராசி லக்னம் நீங்க. உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது
சந்திரன் மாதா காரகன் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடம் எதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு, மனை, வாகனம், பூர்வீக சொத்துக்கள், அதே மாதிரி உயர் கல்வி எல்லாம், ஏன் உயர் சகோதரர்களை கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு வர்றதுனால சுகஸ்தானம் ஆரோக்கியத்தை கூட 4ஆம் இடம் குறிப்பதனால கூட உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள்ல, அதாவது உயர்கல்வி, ஒரு மேஷராசியில பிறந்தவங்க உயர்கல்வி கற்பது என்பது ரொம்ப எளிது. சீக்கிரமாவே படிக்க முடியும், ஈஸியாவே படிக்க முடியும், அண்ட் பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டியும் அதிகம். பெரும்பாலான மேஷராசி என்பர்கள் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், ரிசர்ச்சஸ், இல்ல ஒரு எம்டி படிக்கிறது, எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிறது, எம்பிஏ படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். நிர்வாக திறமை உடையவர்களாக நீங்கள் இருப்பதன் காரணமாக இந்த படிப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியா வரும், சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி அம்மாவுடைய இடத்தை குறிப்பதனால தாய் வழி சொந்தங்கள்னால மிகப்பெரிய அளவுல அனுகூலங்கள். தாய் வழி சொந்தங்கள்னா யாரு? மாமா, சித்தி, பெரியம்மா, பாட்டி, தாத்தா, இந்த சொந்தங்கள் மூலியமாக பெரிய அளவுல சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.